ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டி பாப்பா ரொம்ப நல்லா இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து புது குக்வேர்ஸ் வாங்கியிருக்கேன், அது உங்கள்கிட்ட இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ காலைல பார்த்தீங்கன்னா டைம் 8 மணி ஆகுது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் வந்து தக்காளி சட்னி பண்ண போகிறேன். ஸோ வாங்க எங்கள் கூட vlog கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லிக்காக வந்து பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி ஊற்றிட்டுருக்கேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சாலே இட்லி நல்லா சூப்பராக இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எண்ணெய்லாம் தடவி ஊற்றக்கூடாது, துணி போட்டு தான் இட்லி ஊற்றணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு 2 துணியை கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் தான் வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாகவே வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு இட்லி ரவுண்டாக இருக்குது, ஒரு இட்லி வந்து ஓவல் ஷேப்பில் வருது. ஸோ அதுவுமே கலாச்சிருப்பாங்க, இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லதான். நல்லா வந்து காலையில் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து தக்காளி சட்னிக்காக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு வந்து இஞ்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய இட்லி வந்து சூப்பராக சுட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஜெய்யிக்கு வந்து இப்போ ஊட்ட போகிறேன், அதுக்குள்ளே தக்காளி வந்து ஆறிடும். இப்போது இந்த பொடி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு மட்டும் போட்டு குழந்தைங்களுக்காக கொடுக்குற பொடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து சேலில் தான் இருக்குது. ஸோ இந்த இட்லி பொடி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணும்னு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் செய்வோம். இந்த பொடியை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஜெய் வந்து சூப்பராக சாப்பிட்ருவான். அவனுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஊட்ட போகிறேன். இந்த டைமில் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ தக்காளி வந்து உங்களுக்கு வதங்கும் போது நல்லா வதங்கலை அப்படின்னா கூட நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்து நான் நல்லாவே வதக்கிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இப்போ வந்து தக்காளி சட்னி வந்து சூப்பராக தாளிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் போட்டோன்னே ஸோ நம்மளுடைய சுட சுட இட்லியும் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. உலகத்திலே இது மாதிரியான இட்லி ஷேப்பை பார்த்துருக்க மாட்டீங்க. இது புது விதமான இட்லி. எங்கள் ஊரில் வந்து இட்லி சுடணும் அப்படின்னா ஜெயந்தி தான் ஃபஸ்ட்டு ஓப்பனும். எப்படி அழகாக ரவுண்ட் இல்லாமல் ஒரு கொலை பண்ணுறது. இந்த இட்லிலாம் ரவுண்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது ரவுண்டா இருக்கா, இது வந்து ஹார்ட் ஃபார் யூ, இது ரவுண்டா இருக்கா, அது வந்து டிசைன் ஃபார் ஜெய், அது பிரெட் ஆம்லெட். எனக்கு சொல்லுங்க, வாய்க்கு வரதான் நம்ம சொல்லிக்கிறது. நான் சொன்னேன்னா கரெக்டாக என் ஹஸ்பண்ட் இது மாதிரி கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் டெய்லி நம்ம வீட்டில் ஓடும். பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பாத்திரமும் வளர்க்கியாச்சு. பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி சட்னி வந்து ஹாட் பேக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பாத்திரத்துக்கும் மாற்றியாச்சு. நமக்கு புதுசாக ஒரு பொருள் வந்து நேற்று கடைக்கு போயிருந்தோம், வாங்கிட்டு வந்தோம். இந்த குட்டி வந்து உரல் தான். நம்ம வீட்டில் பழசில் இருந்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற உரல் வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஒரு வாட்டி தட்டும் போது கீழே உள்ள இது மட்டும் தான் இருக்குது. சரி ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். முன்னாடி இருந்த விட இது வந்து சைஸ் குட்டி சைஸ் தான். ஆனால் உள்ளே இருக்கிற பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து நிறைய நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா. சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டா கொஞ்சம் ஊறி அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளில வந்துடும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:30 ஆகுது. கிச்சனை எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து 2 பாத்திரம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். ஸோ 2 வந்து கிச்சனுக்கு தேவையான 2 பாத்திரங்கள். ஸோ அதான் நீங்கள் மட்டும் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா மகா குக்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ற உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து கிச்சனுக்கு வந்து 2 வந்து புது பாத்திரம் வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மகா கிச்சன் குக்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு குக்வேர் ஷாப்ல இருந்தா 2மே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கு, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல என்ன நல்லா வெயிட்டா இருக்கு, இதெல்லாம் 1 பார்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இதுல வச்சிடலாம். இது வந்து பிரிஞ்சி ரைஸ், பிரியாணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
புலாவ் ரைஸ் வெரைட்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிரேவியுமே பண்ணலாம். நல்லா அகலமா இருக்கு. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில பாத்திரம்லாம் வைக்கும் போது இது மடங்கி இருக்கும். இந்த இடத்துல மடங்கி இருக்கும் போது நம்ம வாஷ் பண்ணும் போது அந்த இடம்ல சில இடம்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் சில பிளேட்ஸ்லாம். இங்க கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கு, வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. கொஞ்சம் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணலாம். நல்லா அகலமா இருக்கு பாருங்க. விட்டும் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா இதே பாத்திரத்துல வந்து நிறைய சைசஸ்ல அவங்கள்ட்ட இருக்கு பாருங்க. இவ்வளவு கொஞ்சம் செம்ம இவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. கீழே வந்து இண்டக்ஷன் பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அடுத்த பாத்திரம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாட் பேக் தான். ஸோ பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இது வந்து 3500 ml. இதுல வந்து ஒரு 50 இட்லி, ஒரு 30ல இருந்து 40 இட்லி குடிக்கலாம். நல்லா பெரிய இட்லி தான் பாத்தீங்கன்னா ஒரு 50 இட்லி கிட்ட குடிக்கும். நல்லா இருக்கு. இதுலயுமே அதுதான் இதோட இது பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹாட் பேக்ல இந்த மாதிரி மடங்கி இருக்கும். நம்ம கை தேய்க்கும் போது கிளிக்கும். அது மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி கொடுக்கறதுனால இந்த இடுக்குல எல்லாம் எதுவுமே சாப்பாடு கிளீன் பண்ணும்போது இந்த சோப்பு எதுவுமே இதை தங்காது. ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து புது பாத்திரம் தான் சமைக்க போறோம். இந்த ரெசிபி என்ன அப்படின்ட்டு பாக்கலாம். சத்தா புலாவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புது பாத்திரத்துல தான் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். சோ அந்த ரெசிபியை பார்த்துட்டு இந்த பாத்திரம் எப்படி இருக்கு, நல்லா சாப்பாடு வந்து அடி பிடிக்காம இருக்கா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். மகா கிச்சன்வேரில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஒவ்வொரு பாத்திரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட் பிடிச்சி நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கேட்லாக் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணுங்கிற பாத்திரத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அமேசிங் அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். வெப்சைட் மூலியமாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களோட அமேசானும் இருக்குது. அமேசான் மூலியமாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். புது குக்வேரில் சமையல். குக்கரில் பார்க்குறோம். குக்வேர் குக்கு வேற காய்கெல்லாம் தம் பிரியாணி பண்ணுற மாதிரி. தம் பிரியாணி பண்ணுறதுலையும் பாத்திரம் சொல்லுவோம். தம் பிரியாணி பண்ணுறது குக்கரில் வைக்காம ஒரே பாத்திரம் அளவான தண்ணி வச்சு அளவா பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா?
நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் சாப்பாடை. தண்ணி வந்து 2 டம்ளர் பிரியாணி அடிச்சுன்னா 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாதத்தை வந்து ஒன்ஸ் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாத்திரத்தெலாம் ஒட்டவே இல்லை. இதை வந்து இப்போ வந்து நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு ஹாட் பேக்கு மாற்றிக்கலாம். ஹாட் பேக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்துச்சு. லன்ச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் கொஞ்சம் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட் அப்படியே தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிற வேலை இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு வந்துடலாம். பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. பாத்திரம் வந்து கீழேயுமே வந்து ஃபுல்லாக ஒட்டவே இல்லை. சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம். காய்கறியுமே நல்லா வந்து வெந்திருந்துச்சு. எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இருக்கும். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய புது குக்கர் வாங்கினதை உங்கள்கிட்ட காமிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் வந்து கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வந்தேன். நல்ல வெயில். டைம் வந்து 4 o'clock ஆகுது. டீ போடணும் ஈவினிங்கு. ஜெய் வந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ வெளில போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாஸ்கே போடாமல் இன்னமும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளோ உயிரிழப்பு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கிரெடிட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. தெரியல, ஏன்னா எவ்வளவோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டே ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னென்னா நிறைய பேர் வந்து மாஸ்கே போடாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. போன வருஷம் கொரோனாவில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கீங்க. டெய்லி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். வெளில எல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. போய் மாஸ்க் போட்டுக்கோங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். போன வருஷம் நம்ம என்னென்ன ரொட்டீன்ஸ் பண்ணியிருப்போமோ கொரோனா பீரியடில் அதே மாதிரி இப்போ திரும்ப அதை ஃபாலோ பண்ணலாம். காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணுறேன். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே. இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்தீங்கன்னா ஒரு புது டாப் போட்டிருக்கேன். இது வந்து என் தங்கச்சி வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தா. நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு போடணும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.